கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி உங்களை இந்த கிருபையின் புதையல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். ஃபுல் எபிசோட் வாட்ச் பண்ணுங்க. ஆண்டவரோட கிருபையை பற்றி, இரக்கத்தை பற்றி, அவருடைய வார்த்தையில இருக்க வல்லமைய, என்ன சொல்லப்பட்டிருக்க விளக்கங்கள், நமக்கு வேண்டியதெல்லாம், நம்ம இருதயத்துக்கு தேவையான சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம் எல்லாம் நாம பெற்றுக்கொள்ளும். எபிசோட் 1லேருந்து 152 வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்க. நிச்சயமா அவங்க இதயத்துக்கு தேவையான விஷயங்களை பேசிட்டு வரும். போன எபிசோட்ல ஆண்டவரையே சாத்தான் சோதனை பண்றான். அதுதான் அவர் எப்படி மேற்கொள்றாரு. அதாவது ஒரு சாதாரண மனுஷனாவே எந்தவித வல்லமையும் பயன்படுத்தாம அவர் அவனுக்கு எப்படி வேதவசனத்து மூலமாவே பதில் கொடுக்குறாரு பாருங்க. சாத்தான் கூட வேதவசனத்தை சொல்றான், ஆண்டவர் வேதவசனத்திலேயே அவனுக்கு பதில் கொடுக்குறாரு. இந்த மாதிரி நிறைய பேர் ஆண்டவரோட வேதவசனத்தை வச்சுட்டு நயவஞ்சகமான செயலில் ஈடுபடுறாங்க. அதனால அதெல்லாம் நம்ம பகுத்தறியணும், ஆண்டவரோட வார்த்தையை தியானிக்கணும். இதுதான் நம்ம பார்த்தோம். இப்போ பார்ப்போம். ஏசாயால 46ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் பார்ப்போம். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். பாருங்க, யாக்கோபுன்றது இஸ்ரேலோட, யாக்கோபின் சந்ததி இஸ்ரேல் மக்களை சொல்றாரு. இஸ்ரேல் சந்ததியில மீதி, ஏன்னா நிறைய பேர் பிரச்சனையில மாண்டு போயிட்டாங்க. அவரோட சொல் பேச்ச மீறி நிறைய கொடிய பாவங்களால மாண்டு போயிட்டாங்க. அதனால சொல்றாரு பாருங்க, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, தாயின் வயிற்றுல தோணுதலும் உங்களை நான் தாங்கினேன், எல்லாம் செஞ்சேன். அதுக்கப்புறம் 4ஆம் வசனம், உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். தாயின் கர்ப்பத்திலிருந்தே நான் உங்களை பார்த்தேன். எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு நான் சொல்றதை கேளுங்க. நான் சொல்றதை கேட்டீங்கன்னா, உங்க தாயின் வயிற்றுல தோன்றினதுல இருந்து, உருவானதுல இருந்து நான் உங்களை ஏந்தி, உங்க தாயின் கர்ப்பத்துல உற்பத்தி ஆனதுல இருந்து நான் உங்களை பார்த்துன்னு இருக்கேன், உங்களை தாங்கினேன். அதே மாதிரி உங்கள் முதிர் வயது வரைக்கும், தாயின் கர்ப்பத்தில் எப்படி உங்களை நான் தாங்கினேனோ அதே மாதிரி உங்கள் முதிர் வயது வரைக்கும் அப்படி செய்வேன். நிறைய வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். முதிர் வயது நிறைய வயது ரெண்டும் சிமிலர் தான். நான் அப்படி செய்து வந்தேன். தாயின் கர்ப்பத்திலிருந்து உங்களை தாங்கினேன், அப்புறம் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நிறைய வயது மட்டும் உங்களை நான் தாங்குவேன், செஞ்சுன்னு வந்துன்னு இருக்கேன். இனியும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். என்ன சொல்றாருன்னா, தாயின் கர்ப்பத்துல எனக்கு செவி கொடுங்க. அதாவது யாக்கோபின் சந்ததியாரே, நீங்க செவி கொடுக்காம நிறைய பிரச்சனைகள், தவறுகள், பாவங்கள் இப்படி என் வார்த்தையை மீறி நடக்கிறதால சில சமயங்கள் நான் உங்க மேல கோவப்பட்டு சில அழிவை சந்திக்க வேண்டியதா இருக்கு. நீங்க அதனால மீதி இருக்கவங்க, இஸ்ரேல் ஜனத்துல மீதி இருக்கவங்களே நீங்க கேளுங்க, எனக்கு செவி கொடுங்க. உங்க தாயின் கர்ப்பத்திலிருந்து நான் உங்களை காப்பாத்தி உங்களை தாங்கி வழி நடத்தி இருக்கேன். இனியும் நீங்க வாழற காலம் முதிர் வயது வரைக்கும் நான் உங்களை ஏந்துவேன். அதுக்கப்புறம் இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஏன்னா இனிமேல்னா உனக்கு அப்புறமும் உன்னோட பிள்ளைங்களை, உன்னோட வம்சத்தை, உன்னோட சந்ததிய நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். அது ஏந்துவேன் என்ன, சுமப்பேன், தப்புவிப்பேன். ஏந்துவேன்றது அதாவது எப்படி கர்ப்பத்தில் நான் தாங்கணும் அதே மாதிரி ஏந்துவேன்றது எல்லாமே. உங்களை நான் ஒரு தாய் எப்படி பிள்ளைய ஏந்திக்கிறாங்க, தூக்கிக்கிறாங்க, அந்த மாதிரி ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். ஏந்துவேன், எல்லாமே நான் பார்ப்பேன், உனக்கு தாங்குவேன், உனக்கு நான் எல்லாமே செய்வேன். சுமப்பேன்றது என்ன வருதுன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி இந்த இதில் சொல்லப்பட்டு வருது. நமக்காக கல்வாரி சிலுவையை சுமக்கிறது. நான் சுமப்பேன், பாவத்திலிருந்து உன்னை தப்புவிப்பேன். இனிமேலும் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். அதனால எனக்கு செவி கொடுங்க, நான் சொல்றதை கேளுங்க. உங்க கர்ப்பத்துல, தாயின் கர்ப்பத்திலிருந்து உங்களை நான் காப்பாத்தி கொண்டு வந்தேன். முதிர் வயதிலையும் நான் வழி நடத்துறேன். இனிமேலும் உங்க வம்சத்தையும் நான் ஏந்துவேன், நான் பாதுகாப்பேன், நான் நேசிப்பேன், நான் உங்க தேவைகளை சந்திப்பேன், உங்க பிரச்சனையிலிருந்து நான் விடுவிப்பேன், உங்களை நான் சுமப்பேன், உங்களுக்காக கல்வாரி சிலுவையை சுமப்பேன். அதன் மூலமா உங்க பாவங்களிலிருந்து நான் உங்களை தப்புவிப்பேன். ஏசாயால நிறைய தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. இது பாருங்க, ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். இது ரொம்ப இந்த வார்த்தை ஆண்டவர் நமக்கு சொல்ற, நமக்கும் இப்பவும் அதே தான். அவர் நம்மளை ஏந்தி
சுமந்து கல்வாரி சிலுவை சுமந்து நம்மளை மீட்டெடுத்து நம்மளை பாவங்கள்ல இருந்து தப்பு வச்சு இப்ப வாழ வச்சிட்டு இருக்காரு. இப்ப அவர் பாருங்க எவ்வளவு பேரன்பு அவருக்கு. 3ஆம் நாள் உயிர்த்து பிதாவின் வலதுபுறத்தில் வீட்டு இருக்காரு. பஸ்தாவையானவரா இப்போதும் நம்மளோட அசைவாடி கொண்டிருக்கார், நம்மளை வழி நடத்துறார். அதுதான் பாருங்க, அவருக்கு செவி கொடுக்கணும், ஆண்டோட வசனத்தை நம்ம தியானிக்கணும், அவரோட வார்த்தையை பற்றி கொள்ளணும். கல்வாரி சிலுவையில நமக்காக மரித்து நம்மளை மீட்டெடுக்கும்படி அதை விட ஒரு பேரன்பு வேற என்ன இருக்க முடியும்? சுமப்பேன், தப்பு வைப்பேன், உங்களை நான் தப்பு வைக்கிறேன், உங்களுக்காக நான் பலியாகிறேன், எல்லா பலிகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறேன், எல்லா பாவங்களும் உங்களை மீட்டெடுக்கிறேன், நான் உங்களை தப்பு வைக்கிறேன், நான் வாழ வைக்கிறேன், நான் உங்களை ஏந்திக்கிறேன். நீங்க நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. உங்க வாழ்நாளெல்லாம் என்னோட கிருபையால நீங்க களி கூர்ந்து மகிழும்படி உங்களை நான் நடத்துவேன். எனக்கு செவி கொடுங்க. இப்போ உலகத்துல பாருங்க, நாம யார் நமக்காக ஏதாவது ஒரு சாதாரண விஷயங்கள்லயே ஒரு சிலரால நமக்கு உதவ முடியாது. ஜீவனை கொடுக்கறதுன்றது யாராலும் செய்ய முடியாது. இன்னொன்னு, ஜீவனை கொடுக்கறதுன்றது இல்ல, அந்த ஜீவனை கொடுக்கறது மூலமா ஒரு மீட்பு கிடைக்கவே கிடைக்காது. அவரோட பலி மூலமா தான் நமக்கு மீட்பு கிடைக்கும். அவரோட அன்பு அதுதான் நம்மளை வாழ வைக்கும். அவர் வந்ததே நோக்கமே இதுதான், நம்மளை இயந்திரத்துக்கும் சுமக்கிறதுக்கும் தப்பு வைக்கிறதுக்கும் நம்மளை சமாதானத்தோட வாழ வைக்கிறதுக்கும் தான் அவர் இந்த உலகத்துல வந்தார். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததி மீதி இருக்கவங்களே, இனிய நீங்க மாண்டு போகாதபடி நான் சொல்றதை கேளுங்க. சமாதானத்தின் மூலமா உங்களை ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், வெற்றி, செழிப்பின் மூலமா உங்களை நான் நடத்துவேன். எனக்கு செவி கொடுங்க. உலகத்துல நம்ம எதோ பாருங்க நேரம் செலவிடுறோம். இப்ப நான் கூட பேசுறேன், ஒரு நிமிஷத்துல உங்களுக்கு எல்லாத்தையும் விளக்கணும்னு எனக்கு ஆசைதான். ஆனா ஒரு நிமிஷத்துல என்னால முடியாது. ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் கேட்கறதுக்கு கூட நிறைய நேரம் ஒதுக்கி தான், நீங்க எல்லாருமே பிஸியா இருக்கிறதால நேரம் ஒதுக்கி தான் கேட்க வேண்டியிருக்கு. சினிமா மற்ற விஷயங்கள் எல்லாம் கூட ஒருத்தரோட விருப்பம், அது பொழுதுபோக்குக்காக நீங்க பார்க்கலாம். ஆனா எதுக்கும் நீங்க அடிக்ஷனா அது இல்லாம இருக்க முடியாது, அதை பார்க்காம இருக்க முடியாதுன்ற ஒரு கட்டத்துக்கு மட்டும் போக கூடாது. எது முக்கியம் நம்ம வாழ்க்கைக்கு? ஆண்டவரை துதிக்கிறதுக்கு, அவரோட வார்த்தையை கேட்கறதுக்கு, அவரோட அன்பை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க நேரம் செலவிடலாம். அது உங்களோட இருதயத்துக்கு ஒரு ரொம்ப சமாதானமா, சந்தோஷமா, உங்க இருதயத்துக்கு ஒரு அப்படி ஒரு அலாதியான ஒரு சந்தோஷமும் சமாதானமும் கிடைக்கும். ஜீவனுக்கு வயிற்றுக்கு உணவு, பசிக்கு உணவு சாப்பிடுவோம். ஆனா இருதயத்துக்கு சமாதானம் வேணுமே. நம்ம வசனம் கேட்கணும், ஆண்டவரோட வார்த்தையை கேட்கணும், அவரோட அன்பை இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும். அவர் நம்ம எப்படியெல்லாம் நேசிச்சிருக்காரு, எப்படி நாம மற்றவங்களை நேசிக்கணும்ன்றது எப்படி சொல்றாரு, இதெல்லாம் நம்ம கேட்டு நம்ம வாழ்க்கைய பிரயோஜனப்படுத்திக்கணும். நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையா, 4 பேருக்கு ஒரு உபயோகமான ஒரு வாழ்க்கையா நம்ம வாழணும். ஆண்டவரோட சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க, ஃபுல் எபிசோட் வாட்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அநேக இருதயங்களை ஆண்டவர் தொடும்படி. காட் பிளஸ் யூ ஆல். நிறைவுக்கு வருவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்திற்கு ஜெயத்தை ஏறெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.